தேர்வுகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட்ல சிவிக்ஸ்ல சாப்டர் 1 இந்திய அரசியல் அமைப்பு பார்ட் 2 கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றிருக்கின்றன? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 6. இதுல பொறுத்தவரையில நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில இதுவரையிலும் மொத்தமா எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி தகுதி பெற்றிருக்கின்றனாக்கா 11. அதுல மத்திய அரசு 2004ஆம் ஆண்டு முதல் இந்த தகுதியை வழங்கி வருது. முதலில் செம்மொழி தகுதியை பெற்ற பெருமை எந்த மொழிக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது நம்மளுடைய தமிழ் மொழிக்குரியது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுடைய எண்ணிக்கை 11. அது எந்தெந்த ஆண்டு பிரகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்பர் 1 தமிழ் 2004ஆம் வருடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது நம்பர் 2 சமஸ்கிருதம் 2005, நம்பர் 3 தெலுங்கு 2008, நம்பர் 4 கன்னடம் 2008, நம்பர் 5 மலையாளம் 2013, நம்பர் 6 ஒடியா 2014. இப்ப 4ல் இருந்து 14, அதாவது 2004ல இருந்து 2014 வரையிலும் மொத்தமா செம்மொழி தகுதியை பெற்ற மொழிகளுடைய எண்ணிக்கை 6. அதாவது 10 வருடத்திற்கு பிறகு 14க்கு பிறகு 2024 தான் இந்த செம்மொழி தகுதியை கொடுக்குறாங்க. அது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதத்திலிருந்து கொடுக்குறாங்க. அதாவது 7வது மொழியாக செம்மொழி தகுதி பெற்ற மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மராத்தி 2024 அக்டோபர். அடுத்தது 8வதாக கொடுக்கப்பட்டது பாலி 2024 அக்டோபர். 9 பிராகிருதம் 2024 அக்டோபர். 10 அசாமியம் 2024 அக்டோபர். 11 வங்காளம் 2024 அக்டோபர். அப்போ 2004 இருந்து 2014 வரை அப்படின்னு நமக்கு இயர் பேசிஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்கனாக்கா 6 மொழிகள் மட்டும்தான். அதற்கு பிறகு 10 வருடத்துக்கு பிறகு அக்டோபர் 24 இருந்து கொடுக்கப்பட்டது மொத்தம் 5 மொழிகள். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலும் இயர் பேசிஸ்ல எதுவுமே இல்லை. அதாவது ஆப்ஷன்ல 11 இல்லை. அப்போ இயர் பேசிஸ்ல நம்ம 2 ஆப்ஷன் அடிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பியும் போடலாம், ஆப்ஷன் சியும் போடலாம். அப்ப 2004ல இருந்து 14னாக்கா 6, 2024 அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாக்கா 5. இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஜென்ரலான ஒரு கொஸ்டினை கொடுத்திருந்தது. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அரசியல் அமைப்பின் ஆன்மா என டாக்டர் BR அம்பேத்கரால் குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 32, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 31, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 35, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 30. சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 32. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி அம்பேத்கர். சரியான விடை ஆப்ஷன் பி நேரு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பகுதி 1, ஆப்ஷன் பி பகுதி 2, ஆப்ஷன் சி பகுதி 3, ஆப்ஷன் டி பகுதி 4. சரியான விடை ஆப்ஷன் சி பகுதி 3. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டும், ஆப்ஷன் சி உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். சரியான விடை ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த வருடம் திருத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1975, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1977, ஆப்ஷன் டி 1978. சரியான விடை ஆப்ஷன் பி 1976. இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் எதை விவரிக்கிறார்? ஆப்ஷன் ஏ முகவுரை, ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள், ஆப்ஷன் சி அடிப்படை உரிமை, ஆப்ஷன் டி
அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். நமது இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. சரியான விடை ஆப்ஷன் பி 6. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பிரிவு 12, ஆப்ஷன் பி பிரிவு 36, ஆப்ஷன் சி பிரிவு 51, ஆப்ஷன் டி பிரிவு 51A. சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 51A. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எவை? ஆப்ஷன் ஏ 12 35 வரை, ஆப்ஷன் பி 12 15 வரை, ஆப்ஷன் சி 12 20 வரை, ஆப்ஷன் டி 12 25 வரை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 12 35 வரை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எது? ஆப்ஷன் ஏ தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆப்ஷன் பி கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, ஆப்ஷன் சி ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஆப்ஷன் டி ஆவணக்கேற்பு பேராணை. சரியான விடை ஆப்ஷன் டி ஆவணக்கேற்பு பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது எது? ஆப்ஷன் ஏ தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆப்ஷன் பி ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஆப்ஷன் சி கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, ஆப்ஷன் டி ஆவணக்கேற்பு பேராணை. சரியான விடை ஆப்ஷன் பி ஆட்கொணர்வு நீதி பேராணை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய நாளை எவ்வாறு கொண்டாடுகிறோம்? ஆப்ஷன் ஏ சுதந்திர தினம், ஆப்ஷன் பி குடியரசு தினம், ஆப்ஷன் சி கொடி நாள், ஆப்ஷன் டி வீர வணக்க நாள். சரியான விடை ஆப்ஷன் பி குடியரசு தினம்.